டுடே நம்ம மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகிதம் தான். ஸோ விகிதம்ல இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கணக்கு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 7200 என்ற தொகையானது 1/2 ரேசியோ 4 ரேசியோ 3/2 என்ற விகிதத்தில் PQR அப்படிங்கிறவங்களுக்கு தனித்தனியா என்ன பண்றாங்க, சம பகுமா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி பிரிச்சோம் அப்படின்னா ஆறினுடைய பங்கு என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது ஹோல் நம்பர்ல 5 4 3 இந்த மாதிரி ரேசியோ கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பகுதி தொகுதி வச்சு கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தா ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்கு, கீழே டினாமினேட்டர் 2 நம்பருமே சேமா இருக்கா அப்படின்னு பாக்கணும். சோ கீழே இருக்கக்கூடிய தொகுதி எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிட வேண்டியதா, மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். எல்லா இடத்துலயும் சேம் நம்பர், என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப எல்லாத்துலயுமே 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுலயும் லாஸ்ட் இதுலயும் என்ன ஆயிரும், பெருக்கல்ல ஒரு 2 வகுத்தல்ல ஒரு 2, அப்ப கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி இருக்கக்கூடியது என்ன இருக்கு, நம்மளுக்கு 1, இங்க 2 8, அடுத்து என்ன இருக்கு 3, அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து டோட்டல் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் கூட்டுவோமா. அப்ப 8 1 9, 9 3 12. இதுல ஆறினுடைய பங்கு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ஆறுக்கு என்ன இருக்கு 3. அப்ப 3 மொத்த மதிப்பு என்னது 12, மொத்த தொகை என்னது 7200. இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஆறினுடைய பங்கு கிடைச்சிரும். சோ என்ன ஆயிரும், நம்மளுக்கு 6 12, 2 6, மிச்சம் 1, 6 12, 0 0. அடுத்து அடி கொடுக்கலாமா, 1 3 3, 2 3 6, 1 2, 1 2, மிச்சம் 1, அப்ப 8 2 16, 0. அப்ப என்ன வருது 1800. அப்ப ஆறினுடைய பங்கு வந்து என்னது, ஆப்ஷன் பி, ரூபாய் 1800. சேம் இதே டைப்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ PQR ஓட ரேஷியோ வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை வந்து 8400 கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஆறினுடைய பங்கு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.